டியர் ஸ்டூடெண்ட், நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட் சம்மு சப்ஹெட்டிங் அதில் 3 சம்மு, அதுக்கப்புறம் அந்த 3 சம்மு, அப்புறம் நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பார்த்தாச்சு, செகண்ட் சம் பார்த்தாச்சு, தேர்ட் சம்மும் பார்த்தாச்சு, ஃபோர்த்து சம் பார்த்தாச்சு ப்ரீவியஸ் வீடியோவில். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம்மும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சிக்ஸ்த்து சம்மு. ஓகேவா? இப்போது இது வந்து சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.1. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, லெட் ஏ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் such that x less than 2, b equal to x belongs to natural, n natural number, 1 less than x less than or equal 4 and c equal to 3. verify that. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இப்போது லெட் ஏ செட் இது வந்துட்டு ரூஸ்டர் ஃபார்மில் கேட்டிருக்காங்க, செட் பில்டர் ஃபார்மில் கேட்டிருக்காங்க. இப்போ ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டார்டிங்கே ஹோல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0லேருந்து 0 1 2 3 4 5 6 இதெல்லாமே வந்து ஹோல் நம்பர்ஸ். அவங்க கேட்டது லெஸ் தென் 2. லெஸ் தென் 2க்கும் லெஸ் தென் என்னவாக இருக்கும், 0 1. ஆக்சுவலாக லெஸ் தென் 2னால இந்த 2 வராது. அப்போ ஏ ஈக்குவல் டு 0 1. ஏ செட்டில் வந்து 0 1 தான் நம்பர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பி வந்துட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என் மீன்ஸ் இங்கே என்னென்னா வந்துட்டு நேச்சுரல் நம்பர் 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 4. ஓகேங்களா? இது ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே கீழே அண்டர்லைன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டு இங்கே கீழே அண்டர்லைன் கொடுத்தா இந்த 4ஓட சேர்த்து எழுதணும். இந்த லைன் இல்லை, இந்த லைன் கொடுக்கல அப்படின்னா வந்து 4க்குள்ளே தான் எழுதணும். இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா லைன் கொடுத்துருக்காங்க, அதை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் சொல்லுவாங்க. ஸோ 1லேருந்து 4க்குள்ளே, சரிங்களா, 4 வரைக்கும். அப்போ என்ன பண்ணணுன்னா இங்கே ஆக்சுவலாக லைன் கொடுக்காததுனால நம்ம 1 சேர்க்கலை. ஸோ 2லேருந்து எடுத்துக்கிறோம். 2 3 அதுக்கப்புறம் வந்து 4. ஓகேங்களா? அப்புறம் நெக்ஸ்ட்டு சி ஈக்குவல் டு 3 5 வெரிஃபை தட். இது வந்து நீங்களே போடுங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மொத்தமே 3 சப்ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஏ இன்ட்டு பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி. ஈஸி தான் இது. ப்ரீவியஸ் இந்த சம்ஸ் எல்லாம் வீடியோ வந்து பார்த்தீங்கனாலே இதை நீங்கள் போட்டுடலாம். இது ஆக்சுவலாக நான் போடலை, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சம் வச்சு நீங்களே போட்டுருங்க. ஏ இன்ட்டு பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி, இது ஒரு சம்மு. நெக்ஸ்ட் ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு சி. ஏ யூனியன் பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சி யூனியன் பி இன்ட்டு சி. உங்களுக்கு யூனியன்னாலும் என்னன்னு தெரியும், இன்டர்செக்ஷன்னாலும் என்னன்னு தெரியும். யூனியன்னா வந்து எல்லாமே வந்துட்டு ஒன் டைம் எல்லா நம்பருமே வந்துடும், எல்லா நம்பருமே எழுதிடணும் யூனியன்னா. இப்போது இன்டர்செக்ஷன்றது வந்து காமனாக இருக்கிறது. இது ப்ரீவியஸ் சம்மில் போட்டிருக்கேன் பாருங்கள். காமனாக எது இருக்கோ 3, இங்கே 3யும் இருக்குது. அப்போ இன்டர்செக்ஷனாக 3. இதை வச்சு இந்த 3 சம்மையும் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து செவன்த்து சம் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெட் ஏ ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8ன்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. பி ஈக்குவல் டு இதெல்லாம் வந்துட்டு நீங்களே வந்து ஃபைண்ட் பண்ணி நம்பர்ஸ் எழுதணும். ஃபஸ்ட்டு ஏபிசி என்னன்றதை நீங்கள் எழுதிடணும். பி வந்து செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. சி ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர் வெரிஃபை தட். இப்போ நம்ம இதில் வந்து மொத்தம் 2 சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏபிசி என்னன்றது எழுதிடலாம். லெட் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 8 கொடுக்கணும். லெஸ் தென் 8னால 8க்குள்ளே இருக்கிற இதான் எழுதணும். நேச்சுரல் நம்பர்ஸ்னால எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? நார்மலாகவே 1 2 3 இருக்குல்ல, அதெல்லாம் தான் நேச்சுரல் நம்பர்ஸ். பட் 0 வராது. 0 வந்து ஹோல் நம்பரில் வரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 லெஸ் தென் 8 கேட்டதுனால 8க்குள்ளே இருக்கிற நம்பர் வரைக்கும் தான் நம்ம ஏ கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 8. ப்ரைம் நம்பர்ன்றது உங்களுக்கே தெரியும். ஆல் ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 8 பண்ணணும். ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னென்னா அந்த நம்பர் வந்துட்டு அதே ஒன் டைம் தான் வந்து டிவிசிபிள் ஆகும்.
ஸோ 1 வராது, அதுக்கு ஆப்போசிட்டில் வரும். நெக்ஸ்ட்டு 2 வந்து ஈவன் ப்ரைம் நம்பர் இருக்குது. 3 வந்து எந்த டேபிள்லையும் வராது. 5 ஒன் டைம் வரும், 7ம் ஒன் டைம் வரும். ஸோ அவங்க லெஸ் தென் 8 கேட்டதால நான் 7 வரைக்கும் போட்டிருக்கேன். 2, 3, 5, 7. சி ஈக்குவல் டு என்னது 2 வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைம் நம்பர்லேயே ஈவன் ப்ரைம் நம்பர்னா அது 2 மட்டும்தான். 2 மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ அதனால் 2 அவ்வளோதான். லெஸ் தென் 8னாலும் லெஸ் தென் 8 அந்த ஈவன் ப்ரைம் நம்பர்னா ஒன்றே ஒன்று மட்டும்தான். எல்லா நம்பர்ஸ்க்கும் சேர்த்து ஒரே ஒரு நம்பர் தான் ஈவன் ப்ரைம் நம்பர்னா அது 2 மட்டும்தான். இதை வச்சு சம் போட்டிருக்கோம் நம்ம. இப்போது ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்டர்செக்ஷன்னா வந்துட்டு காமனாக இருக்கிற நம்பர்ஸு, யூனியன்னா வந்து எல்லா எலமெண்ட்டும் ஒன் டைம் எழுதணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க, A இன்டர்செக்ஷன் B இன்டூ C ஈக்குவல் டு A இன்டூ C இன்டர்செக்ஷன் B இன்டூ C. ஃபஸ்ட்டு இது LHS, இது RHS. LHSனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. LHS கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு இது ஈக்குவலாக இருக்கான்னு கேட்குறாங்க. நம்ம செக் பண்ணிடலாம். செக் பண்ணி எழுதிடலாம். A இன்டர்செக்ஷன் B இன்டூ C. A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு ஏக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு, ஏ செட்டில் என்ன இருக்குது, 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 போட்டாச்சு. இந்த இன்டர்செக்ஷன் இங்கே இருக்குது. பிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 3 5 7 2 3 5 7. இப்போ இன்டர்செக்ஷன்னா ஆல்ரெடி என்ன சொன்னேன், இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க, வந்திருக்கு. ஸோ இன்டர்செக்ஷன்னா என்னென்னா காமனாக இருக்கிறது நான் சொல்லியிருக்கேன். இன்டர்செக்ஷன்னா இதில் இருக்கிற நம்பர் இதில் இருக்கிற சேமாக எந்த நம்பர் இருக்கோ அதை நான் எழுதினா போதும். 1 இல்லை, 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 3 5 7 தான். சரிங்களா? ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டூ சி. இது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டூ சி கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு என்ன ஆன்சர் வந்துச்சோ அதுதான் நீங்கள் இங்கே போடணும். 2 3 5 7 இன்டூ சி. ஆல்ரெடி என்ன கொடுத்துரு, ஈவன் ப்ரைம் நம்பர்னால 2 போட்டிருக்கோம். இன்டூ பண்ணணுனால இது எல்லாத்தையுமே ஒன் டைம் வந்துட்டு நம்ம க்ராஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? 2 2 3 2 5 2 7 2 2 2 3 2 5 2 7 2. இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது கண்டுபிடிக்க போகிறோம். ஏ இன்டூ சி இன்டர்செக்ஷன் பி இன்டூ சி. அதே மாதிரி தான். ஏ இன்டூ சி என்னது, ஏ வந்து 1 2 3 4 5 6 7 இன்டூ சி வந்து ஈவன் ப்ரைம் நம்பர். ஸோ 2 இதை க்ராஸ் பண்ணிக்கலாம். ஈஸி தான். 1 2 இந்த எல்லா நம்பரோடையே இது எழுதணும். 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. சரிங்களா? அதே மாதிரி தான் பி இன்டூ சி. பி என்னது, பி வந்துட்டு 2 3 5 7 2 3 5 7 எழுதியாச்சு. க்ராஸ் சி என்னது 2 ஈவன் ப்ரைம் நம்பர். ஸோ இதையும் நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். 2 2 3 2 5 2 7 2. இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இது ஏ இன்டூ சி இன்டர்செக்ஷன் பி இன்டூ சி. இது ரெண்டுத்தையும் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நடுவில் இன்டர்செக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்டர்செக்ஷன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், காமனாக இருக்கிறத மட்டும் எழுதணும். ஸோ இதுக்கும் காமனாக இருக்கிறத மட்டும் எழுதணும். இதில் என்ன காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 2 காமனாக இருக்குது, 3 2 காமனாக இருக்குது, 5 2 காமனாக இருக்குது, 7 2 காமனாக இருக்குது. சரிங்களா? அப்போ இது செகண்ட் ஈக்குவேஷன், இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஸோ இதுவும் வந்துட்டு சேமாக இருக்கா, ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிடலாமா? இங்கே என்ன வருது, 2 2, இங்கேயும் 2 2, 3 2 3 2 5 2 5 2 7 2 7 2. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் வருது. அப்போ என்னது, எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் வெரிஃபைடு. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட் சம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சம். செகண்ட் சம் சேம் தான், பட் மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஏ இன்டூ பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்டூ பி மைனஸ் ஏ இன்டூ சி. எல்ஹெச்எஸ் இது ஆர்ஹெச்எஸ். ஃபஸ்ட்டு நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எல்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு பி மைனஸ் சினால ஃபஸ்ட்டு பி மைனஸ் சி. பி வந்துட்டு 2 3 5 7 மைனஸ் 2. ஸோ மைனஸ்ன்ற இதில் வந்து கொஞ்சம் புதுசாக வந்திருக்கிறதுனால இது ஒன்றும் இல்லை, மைனஸ்னு இருக்கா, எப்பயுமே இங்கே யூனியனு இல்லை க்ராஸு இல்லை இன்டர்செக்ஷன் வரும். இங்கே மைனஸ் கொடுத்ததுல ஒன்றுமே இல்லை. இங்கே ஒரு நம்பர், இங்கே 2 3 5 7 இருக்கா, இங்கே 2 இருக்கா. ஸோ இங்கே இருக்கிற நம்பர் அதை விட்டுட்டு பேலன்ஸ் ரிமைனிங் டிஃப்ரென்ஸ் தானே, மைனஸ்னால் டிஃப்ரென்ஸு, ரிமைனிங் வந்துட்டு இதில்
இந்த நம்பரை இது மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் நம்பர்லாம் எழுதணும். வேறு ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கிற நம்பர் வந்துட்டு இங்கே எழுதக்கூடாது. இங்கே வந்து 2 3 5 7 இருக்குது. இங்கே 2 இருக்குது. ஆல்ரெடி இந்த 2 இந்த 2 இந்த 2 இருக்கிறதுனால இதை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் என்னென்னு இருக்குது 3 5 7 மட்டும் தான் ஆன்சரு. ஸோ ஏ இன்ட்டு பி மைனஸ் சின்றது ஏ இப்போது பி மைனஸ் சி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பி மைனஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ இன்ட்டு ஏ கிராஸ் பி மைனஸ் சி. ஏ ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் 1 2 3 4 5 7 இன்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் 3 5 7. ஸோ இது எப்பயும் போல் நம்ம கிராஸ் பண்ணிக்கலாமா? இப்போது 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7 6 3 6 5 6 7 7 3 7 5 7 7. சரிங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு முடிஞ்சிடுச்சு. அதுலேயே நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ இன்ட்டு சி. இது எல்ஹெச்எஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் போகிறோம். ஏ இன்ட்டு பி சேம் அதே தான். 1 2 ஏ வந்து 1 2 3 4 5 6 7 கிராஸ் 2 3 5 7 பி. ஸோ இது எல்லாமே நம்ம கிராஸ் பண்ணிட்டோன்னா சேம் 1 2 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7 3 3 3 5 3 7 4 3 4 2 4 3 4 5 4 7 5 3 5 2 5 3 5 7 6 3 6 2 6 3 6 5 6 7 7 2 7 3 7 5 7 7. ஸோ ஏ கிராஸ் பி முடிஞ்சு. அதே மாதிரி தான் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சிக்கு என்னது? ஏ ஆல்ரெடி நம்மளுக்கு 1 2 3 5 6 7. அப்புறம் கிராஸ் சி வந்து 2 ஈவன் ப்ரைம் நம்பர் எழுதியிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் இது ஒரே ஒரு நம்பர்னால கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். இது எல்லாத்துக்குமே இதை வந்து கிராஸ் பண்ணிக்கணும். 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. ஸோ இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதையும் கண்டுபிடிச்சாச்சு, இதையும் கண்டுபிடிச்சாச்சு செப்பரேட்டாக. இது ரெண்டுத்தையோட ஆன்சரை மைனஸ் பண்ணணும். இப்போது மைனஸ்னால் நத்திங் பட் நம்ம இருக்கிற நம்பரை சேமாக இருக்கிற நம்பரை எழுதாமல் ரிமைனிங் பேலன்ஸ் எழுதணும். அவ்வளோதான். ரிமைனிங் பேலன்ஸ் என்னென்னா இதுதான். 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7 5 3 5 5 5 7 6 3 6 5 6 7 7 3 7 5 7 7. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இல்லை இந்த ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் வந்து எல்லா சம்லையுமே ஈக்குவலாக தான் வரும். ஸோ அது நீங்கள் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக கூட போட்டுக்கலாம். ஸோ இதையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சேம் எல்லா நம்பரும் சேம் எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ என்னென்னா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் வெரிஃபை தட்னு கொடுத்தா ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு போடணும். ப்ரூவ் தட்னு கொடுத்தா ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போடணும். சரிங்களா? ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம எக்ஸசைஸ் 1.1 ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியாச்சுமா. வீடியோ செக் பண்ணிக்கோங்க. டூக்கு அப்புறம் 3 4 5 6 இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த சம் புரிஞ்சிருந்தால் இது கண்டிப்பாக போட்டுடலாம். அதுக்கு நான் கண்டுபிடிச்சி போட்டிருக்கேன். ஏ கண்டுபிடிச்சாச்சு, பிசி எல்லாம் கண்டுபிடிச்சி தான் போட்டிருக்கேன். சம் மட்டும் நீங்கள் போட்டுருங்க. 6 7 ஓகேங்களா? 7ல் ரெண்டு சம்மு. ஃபஸ்ட் சம் இது, செகண்ட் சம் இது. சரிங்களா? தேங்க்யூ.